அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் கைதான இளைஞருக்கு இரத்த வாந்தி ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட வடமாநில இளைஞரிடம் 14 மணி நேரம் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தனிப்படை காவல் விசாரணையில் இளைஞர் இரத்த வாந்தி எடுத்ததாகவும் தற்போது விசாரணை நிறுத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 14 மணி நேரமாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் தற்போது விசாரணை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பார்த்திபன். இப்ப 14 மணி நேரமா அந்த இளைஞரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில தற்போது அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா? தற்போதைய நிலவரம் என்ன? பூர்ணிமா, தற்போது அந்த கைது செய்யப்பட்ட நபரிடம் 14 மணி நேரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் போது அந்த கைது செய்யப்பட்ட நபருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவரிடம் 14 மணி நேரமாக அவருடைய உண்மையான முகவரியை தெரிந்து கொள்வதற்கே போலீசாருக்கு கடும் சிரமம் இருப்பதாக தெரிய வருகிறது. இந்த சூழலில் தற்போது அவருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக கூறக்கூடிய நிலையில் உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தற்போது அவசரமாக மருத்துவரிடம் தொலைபேசியில் போலீசார் அவரிடம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தகவல் நமக்கு கிடைத்த பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தற்போது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த கவரப்பேட்டை காவல் நிலையத்துக்கு முன்பாக அந்த உறவினர்கள், சிறுமியுடைய உறவினர்கள் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். இதனால் இந்த இடமே ஒரு பதட்டமான சூழல் என்பது நிலை வருகிறது. ஒரு பக்கம் 14 மணி நேரமாக இந்த கைது செய்யப்பட்ட நபரிடம் தொடர்ந்து விசாரணை ஈடுபடக்கூடிய நிலையில அவர் வாந்தி எடுத்ததாக கூறப்படுகிறது. உடல் உபாதைகள் ஏற்பட்ட சூழல்ல வாந்தி எடுத்ததாகவும் அந்த வாந்தியின் போது அதுல ரத்தம் கலந்து வந்த வாந்தியாக இருக்கக்கூடிய இந்த சூழல தற்போது மருத்துவரிடம் ஆலோசனை தொலைபேசி தொடர்பு கொண்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதுவரை அந்த நபரை தொடர்ந்து விசாரணை ஈடுபட்டு இந்த சூழல தற்போது விசாரணையில அவருக்கு ஓய்வு தேவை. இந்த சூழல அவரிடம் தற்போது விசாரணையில ஈடுபட்டு இந்த போலீசார் இந்த விசாரணை சற்று பொறுமை காத்து மேலும் விசாரணையில் ஈடுபடுவதற்காக திட்டமிட்டு இருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.